இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கோடி அற்புதரான புனித அந்தோணியார். தூய அந்தோணியாரின் கல்லறையில் எண்ணற்ற அற்புதங்கள் நடந்தன. இதனை கண்ணால் கண்ட மக்கள் தூயவர் மேல் மேலும் மேலும் பக்தி விசுவாசம் கொண்டனர். அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்க திருத்தந்தையிடம் மனு செய்தனர். புனிதர் பட்டம் கொடுப்பதற்கு தக்க ஆதாரங்கள் உள்ளனவா என்றும் அவைகளை ஆய்ந்து அறிந்து முறைப்படி சமர்ப்பிக்கவும் 2 குழுக்களை திருத்தந்தை நியமித்தார். இந்த விசாரணை மற்றும் அதன் அடிப்படையிலான ஆய்வு அறிக்கை தயாரிக்க சுமார் 6 மாத காலம் ஆயிற்று. பட்டம் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றன. இக்குறுகிய காலத்தில் புனிதர் பட்டம் கொடுப்பது சரியல்ல என சில கருதினார்மார்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்தோணியாருக்கு இத்தனை குறுகிய காலத்தில் புனிதர் பட்டம் கொடுக்கக்கூடாது என்று வாதிட்ட கருதினால் அவர் ஒரு இரவில் ஒரு கனவு கண்டார். அதன்படி திருத்தந்தை ஒரு கோயிலின் பலிப்பீடத்தை மந்திரிக்கும்படியாக பீடத்துக்கு சென்றபோது அங்கு பீடத்தில் அருளிக்கம் எதுவும் இல்லை என கண்டார். திருத்தந்தை அருளிக்கம் எங்கே என கேட்க ஒன்றுமில்லை என பதில் கூறினார். அப்போது திருத்தந்தை பக்கத்தில் ஒரு சவப்பெட்டியை கண்டார். அதை திறந்ததும் நறுமணம் வீசியது. அதுதான் அருளிக்கமாக உதவியது. அச்சவப்பெட்டியில் இருந்தது அந்தோணியாருடைய உடல் என தெரிந்தது. இக்கனவை கண்ட கருதினால் உடனே மனம் மாறி அந்தோணியாருக்கு தூயவர் பட்டம் கொடுக்க இருந்த தடையை நீக்கினார். 1232ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் நாள் தூய ஆவியானவர் திருவிழா அன்று புனிதர் பட்டம் கொடுக்கலாம் என தீர்மானிக்கப்பட்டது. அன்று ஏராளமான மக்களும் குருக்களும் ஆயர்களும் துறவிகளும் அதிகாரிகளும் தேவாலயத்தில் கூடியிருந்தனர். புனித திருத்தந்தை எழுந்து, நமது திருச்சபையின் மிகப்பெரிய அற்புதராகிய புனித அந்தோணியாருடைய புனிதத்தையும் ஈடு இணையற்ற வாழ்க்கையும் கண்டோம். எந்நாளும் இறைவனை மகிமைப்படுத்திய ஒருவருக்கு இவ்வுலகில் உரிய மதிப்பு மரியாதையை கொடுக்க வேண்டும். இது பற்றி நமது கருதினாள்கள் அடங்கிய குழு நன்கு ஆலோசித்து ஆய்வு செய்து முடிவு செய்தபடியால் திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்ட முழு அதிகாரத்தையும் கொண்டு அந்தோணியார் பெயரை புனிதர்களின் பட்டியலில் பதிவு செய்கிறோம் என கூறி தனது கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி அந்தோணியார் தூயவர் என அறிக்கையிட்டார். இவ்வாறு அந்தோணியாருக்கு தூயவர் பட்டம் கொடுத்ததும் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள அந்தோணியார் பிறந்த லிஸ்பன் நகரின் ஆலய மணிகள் தானாக ஒலித்தன. மக்கள் இதை கேட்டு திகைப்புற்றனர். பதுவை நகர் மக்கள் மட்டுமன்றி அருகிலிருந்த அனைத்து ஊரில் உள்ள மக்களும் புனிதரை போற்றி புகழ்ந்தனர். இப்போது உலகெங்கும் இப்புனிதரின் திருவிழா ஜூன் 13ஆம் நாள் வெகு